பயந்துட்டேன். எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? நானும் லாபியில் பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்லா செட்டப் பண்ணுங்க. குட். மேஜர் கதிரவன், நான் உங்ககிட்ட எவ்வளோ பணம் அடிச்சேன்? ஐ திங்க் 10,25,000 ரூபாய். Let's make a deal. Give me 5 seconds. Done. Okay. உன்னுடைய பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து செஞ்சிடும். வாட் நெக்ஸ்ட்? போலீஸ்? ஓகே, உண்மையை சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் 800 கோடி அடிச்சிருக்கேன். நம்ம நாட்டில் 8 ரூபாய் அடிச்சாலும் 8,000 அடிச்சாலும் 800 கோடி அடிச்சாலும் கேஸ் ஒண்ணுதான். 420. ஓகே, நான் 420. ஆனால் நீ யாரு? கவர்மெண்ட் ஏமாத்திருக்கல. ஈவன் யூ ஆர் 420. உன்னோட சேர்த்து இன்னும் 10,000 பேரை நான் ஏமாத்திருக்கேன். அவங்க அத்தனை பேரும் கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்க தான். 1.5 வருஷம் உள்ளே இருக்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருந்து வெளியே வந்த உடனே என்னுடைய பணம் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல சேஃபாக இருக்கும். யாரும் தொட முடியாது. ஆனால் இந்த 10,000 பேர் இருக்காங்க, பாவம், மிடில் கிளாஸ் பீப்புள். ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டா மானம் போயிடுங்க, உயிரை விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ். திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லா திருடனுங்க. நான் தேளு. நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். என்ன சுட போறியா? இப்ப நீ என்ன சுட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நாதியும் இல்லை. என்னடா, யாருமே இல்லாதவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? ஏன் இத்தனை பேரை ஏமாத்துறான் தானே உன்னுடைய கேள்வி. என்ன என்னால முடியும்? 3 நாளுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ட்ரெயின்ல என்னுடைய ஏஜென்ட் தூக்கம் நீதான். புத்திசாலித்தனமா சிசிடிவி கேமரால இருந்து தப்பிச்சது. கேவலம் ஒரு செல்ஃபி கேமரால மாட்டிக்கிட்டேன். எப்படி கன் கிடைச்ச உடனே பொண்ணு நெத்தியில வச்சிருக்க. ஒருத்தனை பத்தி நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் ஆணி வேர்ல கை வைக்கணும். மேஜர், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். உன்னை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கினா. ஆட்டோ நம்பர் 8203 ஏறி உட்காந்தா. டிரைவர் வண்டி ஓட்டு இருக்கும்போது நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு திடீர்னு ஓடி போயிட்டான். என்னடா திடீர்னு ரோட்ல வண்டி நிறுத்திட்டு போயிட்டான்னு தங்கச்சி யோசிக்கிறதுக்குள்ள நம்மளுங்களா இன்னும் 5 நிமிஷத்தில் நான் இங்கிறது போலன்னா உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாங்க. வேற எங்கேயாவது கூட்டு போயிடுவாங்க. லிஃப்ட் ஆன் பண்ணுவாங்க. கதிர், உனக்கு இந்த ஃபிளாக்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியும்? இந்த தீவிரவாதிகள்லாம் யூஸ் பண்றாங்க பேங்க் அக்கௌண்ட். அவங்க வேலையில முடிச்சுட்டு போகும்போது ஒரு 10-15 லட்சத்தை அம்போன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அக்கௌண்ட்ல யாராவது கை வைப்பாங்களா? அவனுக்கு டெரரிஸ்ட்க்கு ஏதாவது லிங்க் கிடைக்குமான்னு இந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், சிபிஐ, இந்தியன் மிலிட்டரி இவங்கெல்லாம் வேட்டைக்கார மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்ட்ல இருந்தா உனக்கு நான் பணம் போட்டிருக்கேன். நீ வேற இந்தியாவில் இருக்கிற ஒரு மிலிட்டரிக்காரனாச்சே, பிரைம் சஸ்பெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 45 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. அதுக்குள்ள முடிஞ்சா ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் தங்கச்சியை பாரு.